கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. இந்த நாளிலும் இந்த வருஷத்திலே நாம் தேவனை பின்பற்றத்தக்கதாய் தேவ சமூகத்தை சரியாய் புரிந்து கொள்வதற்காக நான் தேவ சமூகத்திலே வசனத்திற்காக நான் ஜெபிக்கும் பொழுது அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரத்தை என்னோடு கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 13வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரையிலுமாக ஒவ்வொரு வசனமாக நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 13 முதற்கொண்டு 18 வரையுள்ள வசனம். மத்தியான வேளையிலே, ராஜாவே, நான் வழியிலே சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி வானத்திலிருந்து என்னையும் என்னுடனே கூட பிரயாணம் பண்ணினவர்களையும் சுற்றி பிரகாசிக்க கண்டேன். நாங்கள் எல்லோரும் தரையில் விழுந்த பொழுது, சவுலே சவுலே, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று எபிரேய பாஷையிலே என்னோடு சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். அப்பொழுது நான், ஆண்டவரே, நீர் யார் என்றேன். அதற்கு அவர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இப்பொழுதும் நீ எழுந்து காலூன்றி நில். நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிறவைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதற்காக உனக்கு தரிசனமானேன். உன் சுய ஜனத்தாரிடத்தினின்று அந்நிய ஜனத்தாரிடத்திற்கென்று உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்திலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்தில் அனுப்புகிறேன் என்றார். நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவை உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் 2021ஆம் ஆண்டு முதலாவது நாளிலே முதல் மணி நேரங்களை ஜெபத்திலும் இந்த 2வது மணி நேரங்களை உம்முடைய வசனத்திலும் செலவிட நீர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் உம்முடைய இரத்தத்தினாலே சம்பாதித்த உம்முடைய ஜனங்கள் ஆண்டவரே, நீர் அன்போடு அழைத்த உம்முடைய மக்கள் ஆண்டவரே, அவர்களோடு நீர் பேசும்படிக்கு இந்த நாளிலும் கர்த்தாவே மனக்கண்களை திறந்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வருஷத்திலே வாக்கு தத்தமாக நீர் எங்களுக்கு என்னென்ன காரியங்களை நியமித்திருக்கிறீரோ அந்த நியமன வசனங்களை நாங்கள் புரிந்து கொள்ள, அவைகளை சரியாய் விளங்கிக் கொள்ள எங்கள் மனக்கண்களை திறந்தருளுவீராக. நீர் எங்களோடு கூட பேசும், எங்களை பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலன் ஆகிய பவுலை சந்திக்கும் பொழுது நடந்த ஒரு சம்பவத்தை தான் பவுல் அகிரிப்பா ராஜாவின் இடத்திலே சொல்லும் பொழுது அவர் சொன்ன வார்த்தையை தான் நாம் இங்கே வாசித்தோம். இந்த வருஷத்திலே நாம் தியானிக்கும்படியாய் தேவ மகிமையை நம்முடைய வாழ்க்கையிலே சரியாய் காண்பதற்கு தேவன் ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை என்னுடைய மனதிலே கொண்டு வந்தார். 18வது வசனத்தை ஒரு வாக்கு தத்தமான வசனமாய் நான் உங்களுக்கு முன்பாக வைக்கின்றேன். அந்த வசனத்தினுடைய பகுதியை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய
சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாய் இந்த வருஷத்திலே தேவன் நம்முடைய மனக்கண்களை வேத வசனத்தை அறிந்து கொள்ள சரியான ஒரு திசையிலே திருப்பும்படிக்கு இந்த ஒரு வார்த்தையை மனதிலே வைத்து இந்த வருஷம் முழுவதுமாய் தேவ சமூகத்திலே ஜெபிப்பதற்கு, உரிமை பாராட்டி ஜெபிப்பதற்கு, அவரிடத்திலே கேட்பதற்கு இந்த ஒரு வார்த்தை நமக்கு ஏதுவாய் இருக்கும். பரிசுத்தமாக்கப்பட்டவருடைய சுதந்திரம், பரிசுத்தமாக்கப்பட்டவருடைய சுதந்திரம் என்ற கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஜீவியத்திலே எத்தனையோ விதமான சுதந்திரங்கள் என்று சொல்லப்படுகிற சுதந்திரங்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு வைத்து போகிற சுதந்திரம், அல்லது நம்முடைய பூர்வீக சுதந்திரம் என்று சொல்லி அநேக சுதந்திரங்களை பற்றி வேதத்திலே நாம் பார்க்கிறோம், நடைமுறை வாழ்க்கையிலே கவனிக்கிறோம். ஆனால் அப்போஸ்தலர் கிறிஸ்தவ சபைக்கு இந்த 2021ஆம் ஆண்டிலே தேவன் ஒரு சுதந்திரத்தை கொடுக்கும்படியாய் விரும்புகிறார். அது என்ன சுதந்திரம் என்று சொன்னால், பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கு உரிய ஒரு சுதந்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வருஷம் முழுவதுமாய் பரிசுத்தமாகுதலினாலே உண்டாக்கப்படுகின்ற ஒரு சுதந்திரம். அதை நான் இப்படி சொல்லுகிறேனே, பரிசுத்தமாக்கப்படும் பொழுது தேவன் நமக்கு ஒரு காரியத்தை கொடுக்கிறார் என்ற ஆசீர்வாதம் என்ற ஒரு வார்த்தைக்கு பதிலாக இங்கே சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, யார் பரிசுத்தமாக்கப்படுகிறார்களோ அந்த பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களுக்கு புதிதாய் ஒரு காரியத்தை அல்ல, தேவன் ஏற்கனவே முன்குறித்திருக்கிற ஒரு சுதந்திரத்தை பற்றி தான் இங்கே சொல்லப்படுகின்றது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஜீவியத்திலே இந்த வருஷத்திலே தேவ சமூகத்திலே ஜெபிக்கும் பொழுதெல்லாம் நாம் கவனமாய் அவரை நோக்கி கேட்க வேண்டிய ஒரு காரியம், பரிசுத்தமாகிறவர்களுக்கு அல்லது பரிசுத்தமாய் தங்களை மாற்றிக்கொள்ளவர்களுக்கு தேவன் எந்த சுதந்திரத்தை வைத்திருக்கிறாரோ அந்த சுதந்திரத்தின் வழியாக எங்களை நடத்தும் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் இந்த வசன பகுதியை வாசிக்கும் பொழுது இதுல சில வார்த்தைகள் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறதை நான் கவனித்தேன். கவனிங்க, இந்த பரிசுத்தமாகுதல் ஒரு மனுஷனுக்கு எப்படி கிடைக்கும்? இந்த பரிசுத்தமாகுதலுக்குள்ளே ஒரு மனுஷன் வரும் பொழுதுதான் அதற்குரிய ஒரு சுதந்திரம் என்பது கிடைக்கும். அப்படி என்றால் ஒரு மனுஷன் பரிசுத்தமாக வேண்டும் என்று சொன்னால் வேதத்திலே 2 விதமான ஸ்டெப்ஸ் கொடுக்கப்படுகிறது. 2 பகுதிகள் உண்டு. ஒன்று, அவன் மனம் திரும்ப வேண்டும். இரண்டாவது, பாவ மன்னிப்பை பெற வேண்டும். யார் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெறுகிறார்களோ அவர்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறார்கள். பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களுக்குரிய ஒரு சுதந்திரத்தை தேவன் அவர்களுக்கு கொடுக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் வேதத்திலே மனம் திரும்புதல் என்ற ஒரு வார்த்தை குறித்து வாசிப்பீர்களானால், மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே யோவான் வனாந்திரத்திலே ஞானஸ்நானம் கொடுத்து பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டு இருந்தான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 47வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு அவர் விவரித்து சொல்லும்படியாய் எம்மாவூருக்கு போன 2 சீஷர்களோடு பேசி தரிசனமான பின்பு அவர்கள் திரும்ப எருசலேமுக்கு வந்து சீஷர்களோடு இருக்கும் பொழுது அவர்கள் மத்தியிலே இயேசு கிறிஸ்து தோன்றி சொன்னார், அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்திலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது என்று சொல்லி பாவ மன்னிப்பை குறித்தும் மனம் திரும்புதலை குறித்தும் சொல்லுகிறார். நீங்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது பேதுரு அங்கே இருக்கிற ஜனங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார். வாசிங்க. பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். பாருங்க, ஒரு மனுஷன் பரிசுத்தமாகுதலுக்குள்ளே வர வேண்டுமானால் அவனுக்கு 2 காரியங்கள் தேவை. ஒன்று,
அவன் மனம் திரும்ப வேண்டும். இரண்டாவது, பாவ மன்னிப்பை பெற வேண்டும். வேதத்திலே பாவ மன்னிப்பை யார் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், யார் கொடுக்கிறார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப நாளைக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை நான் சொன்னது ஞாபகம் இருக்கும். ஒரு முறை ஒரு பட்டணத்திற்குள்ளே பாவ மன்னிப்பு சீட்டு கொடுக்கும்படியாய் ஒருவர் சென்றாராம். அவர் போய் அந்த பட்டணத்தில் நின்று சொன்னாராம், நீங்கள் செய்த பாவம் எல்லாவற்றிற்கும் மன்னிப்பு, நீங்கள் செய்ய போகிற எல்லா பாவத்திற்கும் ஆண்டவர் உங்களை மன்னிப்பதற்கு நீங்கள் ஒரு பணத்தை செலுத்தி உங்கள் பாவ மன்னிப்பிற்குரிய சீட்டை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். இதை நீங்கள் வாங்கிக் கொள்ளுவீர்கள் என்று சொன்னால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நீங்கள் பரலோகத்துக்கு போகலாம் என்று சொன்ன உடனே அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே வந்து பாவ மன்னிப்பு சீட்டை வாங்கினாங்களாம். இது வரைக்கும் நான் செய்த பாவம், இது வரைக்கும் நான் செய்த பாவம். ஒருத்தர் கேட்டாரா, நான் செய்த பாவம் இல்ல, என் மனைவி செய்த பாவத்துக்கும் நான் மன்னிப்பு பாவச்சீட்டு வாங்கிக்கலாமானா வாங்கிக்கணும்னு சொல்லியாச்சு. மனைவி செய்த பாவத்திற்கும் பணத்தை கொடுத்து பாவ மன்னிப்பை சீட்டை அவர் பெற்றுக்கொண்டாராம். உடனே எல்லாரும் பாவ மன்னிப்பு சீட்டை வாங்கி கொண்டு போன உடனே அந்த பாவ மன்னிப்பு சீட்டு கொடுத்தாரு பாருங்க, அவர் உட்கார்ந்து பணத்தை இருந்தாரா, ஒரு சரியான லம்ப் அமௌண்ட் கிடைச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷம், இன்னைக்கு வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு திரும்பும் போது ஒரு வாலிபன் என்னன்னா, என்னப்பா வேணும்? எனக்கு பாவ மன்னிப்பு வேணும். அப்படியா, சரி இவ்வளவு ரூபா கூட உனக்கு பாவ மன்னிப்பு சீட்டு தர, நீ பரலோகம் போயிடலாம். அப்ப அவன் கேட்டானா, பாவ மன்னிப்பு இது வரைக்கும் செய்த பாவத்துக்கு மன்னிப்பு சீட்டு கொடுங்க, இனிமேல் செய்ய போகிறதுக்கும் ஏதாவது மன்னிப்பு சீட்டு உண்டான்னு கேட்டோட இருக்கு, இனிமேல் செய்யற பாவத்துக்கும் மன்னிப்பு சீட்டு இருக்கு. அப்படின்னா எனக்கு இதையும் கொடுங்க அதையும் கொடுங்க வாங்கிட்டான். இதுக்கு ரொம்ப சந்தோஷம், அதையும் கொடுத்தாச்சு. அவன் வாங்கிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணானா, தன்னுடைய பையிலிருந்து ஒரு கத்தி எடுத்து அப்படி நீட்டினான். நீட்டிட்டு அவர்கிட்ட சொன்னான், இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் வச்சுட்டு போயில குத்திடு. ஐயோ, நீ குத்திட்டுனா பெரிய பாவம் அப்படின்னாராம். அப்ப அவன் சொன்னானா, இது வரைக்கும் பண்ணதுக்கும் மன்னிப்பிச்சுட்டு வாங்கிட்டேன், இனிமேல் பண்ண போறதுக்கும் மன்னிப்பிச்சுட்டு வாங்கிட்டேன், ஆகியனால பணத்தை வச்சிரு, இல்லைன்னா குத்திடுவோம் கொண்டுருவேன். அவர் பணத்தை எல்லாத்தையும் கையில கொடுத்துட்டு போயிட்டார். கவனிங்க, நம்முடைய வேதம் பாவ மன்னிப்பு சீட்டை பற்றி நமக்கு சொல்லவில்லை. நீங்கள் எந்த கரியத்தை கொடுத்தோம் உங்கள் பாவ மன்னிப்பிற்குண்டான எந்த ஒரு காரியத்தை மீட்பை நீங்கள் பெற முடியாது. உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படத்தக்கதான எந்த ஒரு காரியமும் உங்களுக்கு உண்டாக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தவிர வேறு எந்த வழியும் பாவ மன்னிப்பிற்கு கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எபேசியர் 1:7 இப்படியாய் சொல்லப்படுகிறது, அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பை இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவுக்குள் தான் நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கிறது. கொலோசியர் 1:14 நீங்கள் வாசிக்கும் பொழுது, குமாரனாகிய அவருக்குள் இயேசு கிறிஸ்துவுக்குள் அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்போஸ்தலர் 13:38 வாசிப்பீர்களானால், இயேசு கிறிஸ்து மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும். நல்லா கவனிங்க, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்படியான ஒரு மன்னிப்பு உண்டாக வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தான் நம்முடைய பாவங்களை மன்னிக்குமா? 1 யோவான் 1:7 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்களை கேட்கிறேன், நீங்கள் பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறீர்களா? எல்லாரும் பெற்றிருக்கிறோம். எப்படின்னு சொன்னா, விசுவாசத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை கொண்டு பாவ மன்னிப்பாகிய மீட்பை நாம் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
இந்த பாவ மன்னிப்பை நான் பெற்றுக்கொண்டேன் என்ற விசுவாசம் எனக்கு எப்பொழுது வருகிறது என்று சொன்னால், இந்த பாவ மன்னிப்புக்கு முன்பாக வேதம் சொல்லுகிறது, நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படின்னா மனம் திரும்புதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. இந்த பாவ மன்னிப்பை பெறாமல் பரிசுத்தமாகுதல் என்பது நமக்கு கிடையாது. அப்படியானால் வேதத்திலே மனம் திரும்புதல் என்கின்ற ஒரு வார்த்தை குறித்து நான் வேகமாய் கடகடமாய் சொல்ல, நீங்க அதை குறித்துக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்கிறது, உங்கள் பாவங்கள் நிவிர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி. அப்படி என்று சொன்னால், நாம் செய்கிற பாவத்திலிருந்து மனம் திரும்பும் பொழுது பாவ மன்னிப்பு நமக்கு கிடைக்கிறது. இரண்டாவதாக அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பு. ஏன் இந்த துர்க்குணம் அப்படின்னு சொல்லப்படுகிறது என்று சொன்னால், மாயவித்தைக்காரனாகிய சீமோன் பணத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்து, நானும் எவர்கள் மேல் கைகளை வைக்கிறேனோ அவர்களும் இந்த வரத்தை பெற்றுக்கொள்ளும்படி நீங்கள் இந்த வரத்தை எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி பணத்தினாலே வரத்தை சம்பாதிக்க நினைக்கும் பொழுது பேதுரு சொல்கிறார், உன்னுடைய துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பு. அப்படின்னா ஒரே வார்த்தையில சொல்றேன், பணத்தை வச்சு எதையோ சாதிக்கலாம் நினைக்கிற துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பு. தேவனுடைய கிருபை இல்லாமல் இந்த உலகத்திலே எதை வைத்து வேண்டாலும் சாதித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்ற துர்க்குணத்தை விட்டு திரும்பு. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், செத்த கிரியைகளுக்கு நீங்கள் ஆகும்படிக்கு மனம் திரும்புங்கள் என்று சொல்லப்படுகிறது. செத்த கிரியைகளுக்கு நீங்கள் ஆகி மனம் திரும்ப வேண்டுமா? அப்படி என்றால் செத்த கிரியை என்ற ஒரு வார்த்தைக்கு நமக்கு ஏற்கனவே ஒரு அர்த்தம் தெரியும். சுகபோகமாய் வாடுகிற ஸ்திரீ உயிரோடு. அப்படின்னா உலகத்தினுடைய சுகபோகம் என்கின்ற காரியத்திலிருந்து மனம் திரும்பு. நான் ஒவ்வொன்றாய் உங்களுக்கு சொல்லுகிறதை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, நீ இந்த நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பு. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது, வேசி மார்க்கத்திலிருந்தும் விபச்சார கிரியைகளில் விட்டு நீ மனம் திரும்பு. அப்படி என்று சொன்னால், பாவத்திலிருந்து மனம் திரும்புதல், பண துர்க்குணத்திலிருந்து மனம் திரும்புதல், சுகபோகமாய் உலகத்தை அனுபவிக்கிற வாழ்க்கையிலிருந்து மனம் திரும்புதல், நாம் எந்த நிலையிலே விழுந்தோமோ அவற்றிலிருந்து மனம் திரும்புதல். கவனிங்க, மனம் திரும்புதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. இந்த பாவ மன்னிப்பை பெறாமல் நீங்கள் பரிசுத்தமாகுதல் என்ற இடத்திற்கு போக முடியாது. இந்த காலை நேரத்திலே 1ஆம் தேதியிலே கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. நீங்கள் மனம் திரும்பி தேவ சமூகத்திற்கு வருவீர்களானால், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்கள் சகல பாவங்களின் துர்க்குணத்தையும் நீக்கி உங்களை சுத்திகரிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மனம் திரும்புகிற ஒரு ஜீவியம், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு ஜீவியம். நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், நினேவே பட்டணத்தார் யாவரும் மனம் திரும்பினார்களாம். நீங்கள் யோனாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நீங்கள் வாசிப்பீர்களானால், தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த காலை நேரத்திலே கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. நீங்கள் முதலாவது உங்கள் துர்க்குணத்தை விட்டு, உங்கள் சுய வழிகளை விட்டு, சுகபோகத்தை விட்டு, உலகத்தில் எப்படி பணம் சம்பாதிக்கலாம் என்ற பணத்தை பார்த்து, இந்த உலகத்திற்குரிய காரியங்களிலே எப்படி நாம் இன்னும் முன்னேறுவது என்று சொல்லி உலகத்தையே பார்த்து ஓடுகிற வாழ்க்கையை விட்டு நீங்கள் எப்பொழுதும் மனம் திரும்புகிறீர்களோ, வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Turn to Jesus. ஆங்கிலத்தில் அப்படிதான் சொல்லுங்க, turn to Jesus. உலகத்தை பார்த்து கொண்டிருந்த ஒரு மனுஷன் திரும்பி இயேசுவின் இடத்திலே தன் வழியை அவன் செலுத்துகிறான். இந்த காலை நேரத்திலே உங்கள் வழிகளை கர்த்தருக்கு நேராய் திருப்புவீர்களானால், மனம் திரும்புவீர்களானால், உங்கள் பாவ கிரியைகளிலிருந்து, நீங்கள் செய்து கொண்டிருந்த பாவங்களிலிருந்து, பண ஆசையிலிருந்து, உலக மேன்மையிலிருந்து, உலக மேட்டிமையிலிருந்து, சபைக்கு வரும் பொழுது சபைக்கேற்றது போல
உலகத்திற்கு போகும்போது அதற்கேற்றது போல என்ற ஒரு மாயமாலத்தை விட்டு மனம் திரும்பி நீங்கள் பாவ மன்னிப்பை கேட்பீர்கள். ஆனால் ஆண்டவர் தம்முடைய ரத்தத்தினாலே உங்கள் பாவத்தை கழுவி அவர் உங்களை சுத்திகரிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி சுத்திகரிப்பை யார் பெற்றுக் கொள்ளுகிறார்களோ, சுத்திகரிக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கையிலே, பரிசுத்தமாக்கப்பட்டவருடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு சுதந்திரத்தை வைத்திருக்கிறாராம். நீங்கள் வேதத்திலே சுதந்திரத்தை பற்றி வாசிக்கும் பொழுது ஞானிகளுக்கு ஒரு சுதந்திரம் உண்டு, உத்தமர்களுக்கு சுதந்திரம் உண்டாம். அதே போல சாந்த குணம் உள்ளவர்களுக்கு வேதத்திலே சுதந்திரம் உண்டு. நீங்கள் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள். ஆனால் 3ஆம் அதிகாரம் 35வது வசனம் வாசிங்க. ஞானவான்கள் கனத்தை சுதந்திர, அப்படின்னா யார் ஞானமாய் நடக்கிறார்களோ அவர்களுக்கு என்று ஒரு சுதந்திரம் இருக்கிறது, அவர்கள் கனமடைவார்கள். அதே போல நீங்க 28ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்க வாசிப்பீர்கள். ஆனால் உத்தமர்கள் நன்மையை சுதந்திரித்துக் கொள்வார்கள். யார் உத்தமமாய் நடக்கிறார்களோ அந்த உத்தமமாய் நடக்கிறவருடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு ஒரு சுதந்திரத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். என்னவென்று சொன்னால் நன்மையும் கிருபையும் அவர்களை தொடரும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் 37ஆம் சங்கீதம் 11வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள். ஆனால் சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள். சாந்த குணம் உள்ளவனுக்கு ஒரு சுதந்திரம் உண்டு, உத்தமர்களுக்கு ஒரு சுதந்திரம், ஞானவான்களுக்கு சுதந்திரம் உண்டு. அதே போல யார் மனம் திரும்பி பாவம் மன்னிப்பாகிய பரிசுத்தமாக்குதலை பெற்றுக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் சுதந்திரத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 2021வது வருஷத்திலே அப்போஸ்தலர் கிறிஸ்தவ சபையிலே இன்றைக்கு தேவ சமூகத்திலே வார்த்தை கேட்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், யார் பரிசுத்தமாக்கப்படுகிறார்களோ பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களுக்குரிய ஒரு சுதந்திரத்தை தேவன் வைத்திருக்கிறார். அந்த சுதந்திரத்தினாலே அப்போஸ்தலர் கிறிஸ்தவ சபையை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சற்று வேகமாய் கடந்து செல்கிறேன். பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கு வேதத்திலே 3 சுதந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய 3 சுதந்திரங்களை, பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய 3 சுதந்திரங்களை வேதம் சொல்லுகிறது. ஒன்று, தேவனுடைய ரகசியம் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கு சுதந்திரமாய் கொடுக்கப்படுகிறது. இரண்டாவது, தேவனுடைய இரக்கம் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களுக்கு சுதந்திரமாய் கொடுக்கப்படுகின்றது. மூன்றாவதாக, தெய்வீக ரம்மியம் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களுக்கு சுதந்திரமாய் கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப எழுதுங்க, திரும்பமாய் நான் சொல்லுகிறேன். யார் இந்த பரிசுத்தமாக்குதலுக்கு தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் 3 சுதந்திரங்களை வைத்திருக்கிறார். ஒன்று, தேவ ரகசியம், the mystery of God. இரண்டாவதாக, தேவனுடைய இரக்கம், the mercy of God. மூன்றாவது, தெய்வீக ரம்மியம், the ministry of God. ஒவ்வொன்றாய் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீர்கள் என்பதை ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவாரே என்று சொன்னால், அந்த இடத்திற்கு ஏற்றது போல உங்களை ஒப்பு கொடுத்து இன்றைக்கு தேவனோடு கூட நீங்கள் ஒப்புரவு ஆவீர்கள் என்று சொன்னால், பரிசுத்தவான்களுக்கு தேவன் எந்த சுதந்திரத்தை வைத்திருந்தாரோ, பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களுக்குரிய சுதந்திரம் என்று தேவன் எதை முன்குறித்திருக்கிறாரோ அந்த முன்குறித்ததை கர்த்தர் நமக்கு தர வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே ஒரு நாள் அழிஞ்சு போயிடுங்க. தகப்பன் தாய் சம்பாதிச்சது, நம்ம சேர்த்து வச்சது எல்லாம் ஒரு நாள் மாறிடும். ஆனா ஆண்டவர் இந்த 2021வது வருஷத்துல உங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுக்க விரும்புகிறார். தேவ ரகசியம், தேவ இரக்கம், தெய்வீக ரம்மியம் அல்லது திருப்தி, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் முதலாவது தேவனுடைய ரகசியத்தை, பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களுக்காக